கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் இயேசுவே என்னோடு பேசுமே என்கிற இந்த தின தியான நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் வீடுகளுக்கு வந்து உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் என் ஆண்டவருக்கு நான் மிகவும் சந்தோஷமா இருக்கிறேன். பாருங்கள், உங்கள் கவலைகள் எல்லாம் ஆண்டவரிடத்துல ஒப்படைச்சிருங்க, சந்தோஷமா இருங்க. ஆண்டவர் அதில் பிரியப்படுவார். நம் ஆண்டவரோட நல்ல வசனத்தை பார்ப்போம். பாருங்கள், சங்கீதம் 147:6. கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார், துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறார். ஹல்லேலூயா. சாந்த குணமுள்ளவர்கள், நீதிமான்களை ஆண்டவர் என்ன செய்யறாரு? உயர்த்துகிறார், துன்மார்க்கரை தாழ்த்துகிறார். பாருங்க, ஒருவரை உயர்த்துவதும் ஒருவரை தாழ்த்துவதும் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. மத்தேயு 5:5 சொல்லுகிறது, சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். பரலோகத்தை சுதந்தரிப்பது நிச்சயம் நமக்கு உண்டு. ஆனால் பரிசுத்த வசனம் சொல்லுகிறது, பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை கூறுகிறது. பாருங்கள், பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். யார்? சாந்த குணம். ஒருவர் திட்டினாலும் காம இருக்கிற அந்த குணம் இன்னைக்கு உலகத்துல ரொம்ப தேவை நமக்கு. ஹல்லேலூயா. நமக்கு ஈகோ எதுவும் வரக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இது இருக்கக்கூடாது. ஆண்டவர் உங்களை அப்படியே காலையிலே பண்படுத்தி கொண்டு இருக்கிறார். பாருங்கள் தேவஜனமே, என்னாகமத்தின் புஸ்தகத்துல 12வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, முழு பூமியிலும் மோசே என்கிற அந்த தேவ மனுஷன் அவர்தான் இருக்கிறதுலே சாந்த குணம் உள்ளவர் என்று. இது மோசே எழுதினதினால் அவரை குறித்து அவர் எழுதவில்லை, பரிசுத்த ஆவியானவர் அவரை குறித்து சாட்சியை மோசே எழுதியிருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த முழு பூமியில அந்த காலத்துல மோசே சாந்த குணம் உள்ளவர்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தார். ஹல்லேலூயா. பாருங்கள் தேவஜனமே, என்னாகமத்தின் புஸ்தகம் 12:8. அதாவது அந்த நான் சொன்னேன் அவர் தான் இருக்கல சாந்த குணம் என்று, அதுல இருந்து ஒரு 5 வசனம் தாண்டி இருக்கிறது. என்னாகமம் 12:8, நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன், அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். ஹல்லேலூயா. அவர் பேசுவதை கேட்கிறதும் ஒரு மனுஷனை பார்ப்பது போல் அவரை பார்ப்பதும் மோசேக்கு கொடுக்கப்பட்டது. ஆண்டவரே அவருக்கு சுதந்திரமாக ஆசீர்வாதமாய் இருந்தார். ஹல்லேலூயா. பாருங்கள் தேவஜனமே, ஹல்லேலூயா. யாக்கோபு 3:13 நாம் ஒரு காரியத்தை பார்க்கிறோம். என்ன? ஞானத்திற்குரிய சாந்தம் என்கிற அந்த வசனத்தை பார்க்கிறோம். ஞானத்துக்குரிய சாந்தம். எல்லா வசனத்தையும் நான் வாசிக்க முடியாது, அதனால சொல்லுகிறேன். யாக்கோபு 3:13 ஞானத்துக்குரிய சாந்தம் என்று நாம் பார்க்கிறோம். அது என்ன ஞானத்துக்குரிய சாந்தம்? ஞானத்துக்குரிய சாந்தம் என்றால் எப்பவும் கோவப்படணும், எப்பவும் பேசாம இருக்கணும்ட்டு நமக்கு தெரியுது பாருங்க, அதுதான் ஞானத்துக்குரிய சாந்தம். தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டால் 2 சாமுவேல் 2:14-15 வாசிக்கிறேன். தாவீது அவனை நோக்கி, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை கொன்று போடும்படி நீ உன் கையை நீட்ட பயப்படாமல் போனது என்ன என்று சொல்லி வாலிபரில் ஒருவனை கூப்பிட்டு நீ கிட்ட போய் அவன் மேல் விழுந்து அவனை வெட்டு என்றான். அவனை வெட்டினான், அவன் செத்தான். பாருங்கள் தேவஜனமே, தாவீது நின்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஒருவன் வருகிறான், பொய் சொல்றான். தாவீதுட்ட வந்து, நான் உம்முடைய எதிராளியாகிய சவுலை கொன்று போட்டேன் என்று பொய் சொல்றான். அப்பொழுது தாவீது என்கரேஜ் பண்ணுவார் நினைச்சான், வெரி குட், என்னுடைய எதிராளியை நீயே கொன்று போட்டாய் என்று. இல்லை, அவர் அதற்கு ஞானத்துக்குரிய சாந்தத்தோட டீல் பண்றாரு. ஒரு வாலிபனின் ஒருவனை கூப்பிட்டு அவனை போய் வெட்டுன்னு சொல்றாரு. இந்த காலத்துல நம்ம யாரையும் வெட்டக்கூடாது, அது பழைய ஏற்பாடு, இது புதிய ஏற்பாடு. பாருங்கள் தேவஜனமே, டீலிங் வித் சிச்சுவேஷன்ஸ், அதாவது நம்மளுக்கு நற்செய்தி மாதிரி ஒருவன் வந்து கூறும் பொழுது அது ஆண்டவர் பார்வையில எப்படி இருக்குதுன்னு பார்ப்பதுதான் ஞானத்துக்குரிய சாந்தம் என்று பரிசுத்த ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். 2 சாமுவேல் 16:7-10-12 வாசித்தால் தெரியும். சீமையை அவனை தூஷித்து, இரத்த பிரியனே, பேலியானை மனுஷனை தொலைந்து போ என்று தாவீது ராஜாவை நல்லா திட்டுறான். அப்பொழுது 10வது வசனத்துல, அதற்கு ராஜா, செருயாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன? அவன் என்னை தூஷிக்கட்டும், தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றான். 12வது வசனம், ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக
எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான். அப்பொழுது தாவீது சொல்றார், என்னை திட்டுறானா, அதுக்கு நான் கோபப்பட மாட்டேன். சவுலை ஒருத்தன் கொண்டு போட்டேன்ட்டு பொய் சொல்லும் பொழுது அவருக்கு கோபம் வந்தது. ஆனால் அவரை சீமை என்கிற ஒரு மனுஷன் திட்டிக் கொண்டிருக்கிறான். தாவீது அவருடைய மகனுக்கு பயந்து ஓடுறாரு. அப்பொழுது சீமை திட்டுறாரு, இரத்த பிரியனே உனக்கு நல்லா வேணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ தாவீது சொல்றாரு, ஆண்டவர் தான் திட்ட சொன்னாரு, திட்டட்டும் அப்படின்னு சொல்லிட்டு யோவாபையும் அவருடைய தம்பியையும் சொல்றாரு, செருயாவின் குமாரே பேசாம இருங்க, என்கிட்ட வழக்காடாதீங்க, அதாவது எனக்காக வைராக்கியம் பாராட்டாதீங்க. அவனை திட்ட சொல்லி இருக்கிறாரு. ஆண்டவர் அவன் திட்டுற எல்லா திட்டையும் எனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார் என்று சொல்லுகிறார். இதுதான் ஞானத்துக்குரிய சாந்தம். சவுலை குறித்து ஒருவன் சொல்லும் பொழுது வெட்டி போட்டாரு, தன்னை ஒருவன் திட்டும் பொழுது பேசாம இருக்கிறார். ஏன்? இதான் ஞானத்துக்குரிய சாந்தம் என்று பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ அவன் எவன் சொல்லும் பொழுது அவர் கோபம் வரல. ஆனால் தேவாலயத்துல புறாவிக்கிறாங்க, அப்போ கோபம் வந்து சாட்டை எடுத்து அடிக்கிறாரு. ஏன்? நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானத்துக்குரிய சாந்தம் இருந்தது. நாளிலே ஆண்டவர் உங்களை சாந்த குணம் உள்ளவர்களாய் மாற்றுகிறார். நாம் ஜெபிப்போம் வாருங்கள். ஆண்டவரே, உங்களுடைய வசனத்தை கூறியிருக்கிறேன் அப்பா. அந்த நாளிலே உங்க வேலை பார்க்கிற ஸ்தலங்களிலே, வீடுகளிலே சாந்த குணத்தை கீப் பண்ண அனுகிரகம் செய்யும். யாராவது அங்க பேசணும் கோபப்படாமல் பொறுமையோடு இருக்க அனுகிரகம் செய்யுங்கப்பா. உடைய கரம் கூட இருக்கட்டும், பெரிய காரியங்களை செய்யும். ஞானத்துக்குரிய சாந்தத்தை கொடும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு ஸ்தோத்திரம். சாந்த குணமுள்ளவர்களாய் இருந்து பூமியை சுதந்திரிக்கட்டும், ஆசீர்வாதமாய் இருக்கட்டும், பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் இருக்கட்டும். நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்தி இந்த ஜெபத்தை எங்கள் அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் வல்ல பிதாவே. ஆமென்.